السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், இன்ஷால்லா தாலா நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான துவாவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும், நம்மளுடைய வாழ்க்கையில் சாலிஹினா நம்ம ரொம்ப ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த துவாவை நம்ம ஓதணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிற்பாடு இந்த துவாவை கேட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட துவா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயனுள்ள கல்வி அறிவு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தூய்மையான ஹலாலான ஆகுமான உணவு ரிஸ்க்கு வாழ்வாதாரத்தை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த சுன்னாவை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். தினமுமே காலையில் இதை நம்ம ஓதணும். அல்ஹம்துலில்லா, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கண்டிப்பாக நம்ம எதை தேடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வினுடைய கைடன்ஸு, அல்லாஹ்வினுடைய ஹிதாயத்து. அப்போது அதை தான் நம்ம தேடிகிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்து, பிளெஸிங்ஸு, நிஅமத்துக்களை நம்ம தேடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம முழு வாழ்க்கையிலையுமே அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம கேட்க போகிறோம். என்ன துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலம் முதக்கப்பலா. ரொம்ப அழகான துவா, ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் பொதிந்த துவாவாகவும் இருக்குது. அல்ஹம்துலில்லா. இப்போது இன்னொரு தடவை சொல்லலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலம் முதக்கப்பலா. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அல்லாஹ்வே, இன்னி நிச்சயமாக நான், அஸ்அலுக உன்னிடம் கேட்கிறேன், இல்மன் நாஃபிஆ பயனுள்ள கல்வியை, வ ரிஸ்கன் தய்யிபா தூய்மையான ஆகுமான உணவை, வ அமலம் முத்தக்கப்பலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை. எப்படி பொருள் கொள்ளணும்? அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியை, தூய்மையான ஆகுமான உணவை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை கேட்கிறேன். ரொம்ப அழகான துவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அர்த்தம் ரொம்ப ஆழமானதாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப சுருக்கமான ஒரு துவாவாகவும், இது ஒரு சின்ன துவாவாகவும் இருக்குது. அல்ஹம்துலில்லா. அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் உள்ளடக்கி இந்த துவா இருக்குது. மொதல் விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்மன் நாஃபியா, இல்மன் நாஃபியாவை கேட்குறாங்க. அதாவது பெனிஃபிஷியல் நாலேஜ், பயனுள்ள கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாலேஜ் அப்படிங்கிறது, அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அந்த செய்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பயனுள்ளதாக இருக்கணும். எக்கச்சக்கமான செய்திகள் நமக்கு ஒரு நாளையில் கிடைக்கிது. ஆனால் அத்தனை செய்திகளும் நமக்கு பயனுள்ளதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த விஷயம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். அதே சமயத்தில் பெனிஃபிஷியலாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். ஓகேவா? நம்ம தியரியை மட்டுமே படிச்சுட்டு ப்ராக்டிக்கலை விட்டுட்டோன்னா யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? அது பயனில்லாத கல்வி ஆகிடும். அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு கல்வியுமே நமக்கு கிடைக்கக்கூடியது அத்தனையுமே தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அப்போது லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் இந்த பயனுள்ள கல்வி அப்படிங்கிறது ஜஸ்ட்டு செய்தியாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? பயனுள்ளதாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் நடைமுறைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்வியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம கேட்குறோம். இந்த கல்வி கல்வி அறிவு இருக்குது பார்த்திங்களா? இது இதில் மேலானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீன் கல்வி இல்லையா? அல்ஹம்துலில்லா. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் இந்த தீன் கல்வி தான் நம்மளை கைட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்குது.
இல்லையா? நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்துக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதோட கைடன்ஸு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி வாழும்போது தான் அந்த கல்வி அறிவு நமக்கு கிடைச்சாதான் அது பயனுள்ள கல்வியாக இருக்குது. அந்த கல்வி அறிவு கிடைச்சாதான், அந்த கைடன்ஸ் நமக்கு இருந்தால் தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் ஒவ்வொரு செயல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தூய்மையானதா, சரியானதா, நேர்மையானதா, அல்லாஹுக்கு பிடித்தமானதா அமையும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த பயனுள்ள கல்வி என்ன பண்ணும் நம்மளை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஈமான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரித்து கொடு அப்படின்னு கேட்கவே சொல்லலை. எதை தவிர? கல்வி அறிவை தவிர. ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குறான் இல்லையா? அப்போது ஜித்னி அதாவது அதிகப்படுத்து அப்படின்னு சொல்கிறான். எதை? இல்மா, அதாவது கல்வி அறிவை. அப்படிங்கும் போது இதுதான் நமக்கு இந்த கல்வி அறிவு நமக்கு கிடச்சிருச்சு, இது வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபெய்த் இருக்குது பார்த்திங்களா? அதாவது ஈமானை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை, ஈமானை வந்து நம்ம உயர்த்திக்கிட்டே இருக்கணும், அனுதினமும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது இதுவும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஈமானுடைய சுவையையும் நம்ம உணர ஆரம்பிப்போம். கல்வி அறிவு அதிகமாச்சுன்னா ஈமானுடைய சுவையையும் சுவைக்க ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். த ஸ்வீட்னஸ் ஆஃப் ஈமானை நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம ஆன்மீக ரீதியாக ரொம்பவே ஒரு சந்தோஷமான நிலையில் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் இபாதத்துகளாக இருக்கட்டும், எல்லா இபாதத்துகள்லையுமே வந்து நம்ம எப்படி இருப்போம்னா, நமக்கு கல்வி அறிவு கிடச்சிருச்சுன்னா நம்ம சரியான முறையில் அந்த இபாதத்துகளை செய்யக்கூடியவங்களா, ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்போம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, சுன்னாவை மட்டும் ஃபாலோ பண்ணணும், பித்தாலேருந்து தவிர்த்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். எப்போது இந்த கல்வி அறிவு நமக்கு கிடைச்சாதான். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு தொழுகணும் அப்படின்னு தெரியும், ஆனால் தொழுகையில் என்னென்ன ஓதணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதெல்லாம் கல்வி அறிவு தானே இல்லையா? நான் வந்து ருக்குவில் இந்த துவா தான், அதாவது திக்ரை தான் ஓதணும், சுபஹான ரப்பியல் அஸீம் அப்படின்னு தான் ஓதணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை ஓத முடியும். அதுக்கு பதிலாக நான் தொழுகிறேன், என்ன வேணாலும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குர்ஆன் ஆயத்தை ஓதனேன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போது எந்த அமலுக்கு எந்த துவாவை ஓதணும், எப்படி ஓதணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கல்வி அறிவு, பெனிஃபிஷியல் நாலேஜ் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அப்படிப்பட்ட ஒரு கல்வி அறிவை நம்ம வந்து தேடணும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்கே வந்து கேட்க சொல்லி சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை நம்மளை வந்து கேட்க சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது அல்லாஹ்கிட்டேருந்து நமக்கு கிடைத்த ஒரு அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட்டு தான் இது இல்லையா? ஸோ இதை வந்து மூளை நல்லா இயங்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த கல்வி அறிவும் நல்லாவே வந்து இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்மளை வந்து ஆரோக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறதுனால தான் நம்மளால் கல்வி அறிவை வந்து எடுத்துக்க முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மூளை குறைபாடு உள்ளவங்க உலகத்தில் எவ்வளவோ இருக்காங்க. அந்த நிலையிலேருந்து நம்மளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமான முறையில் வந்து நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்த்து எடுத்திருக்கிறான். அப்படிங்கும்போது அந்த அறிவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இல்மை ஃபீட் பண்ணணும். அதாவது அறிவுக்கு நம்ம வந்து கல்வி அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கல்வியை தேடணும். அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருந்தால் தான் இந்த கல்வி அறிவு நமக்கு உள்ளார போகும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஸோ இதையும் நம்ம வந்து உணர்றோம். இது கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிஃப்ட், கல்வி அறிவு கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா உலகத்தில் பிறக்கும்போது யாருக்கும் எதுவுமே ஒன்றுமே தெரியாது. எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது ஒன்றுமே தெரியாதவங்களா தான் பிறக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வந்து அதுக்கான உணர்வதற்கான அந்த ஞானத்தை வந்து பெருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு உள்ளார போடுறான். அப்போது அதுக்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோம். பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கல்வி அறிவை தேடுறோம். அதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கல்வி அறிவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வை பற்றின அறிவு தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை பற்றின அறிவு தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கல்வி அறிவாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்வியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை கேட்க சொல்கிறாங்க. இதே விதத்தில் பயன் இல்லாத கல்வி உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. இப்போ சூனியமாக இருக்கலாம், இல்லை ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிடம், அது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். ஸோ பயனில்லாத கல்வியும் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. ஆனால் நம்ம வந்து எப்படி இருக்கணும், தீன் கல்வியை தான் முதல்ல வந்து நம்ம அதுக்கிட்ட தான் நெருங்கி போகணும். அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ரசூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்னென்னா பேசிக்கான விஷயங்கள், ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தொழுகையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையில் என்னென்ன இபாதத்துகள் செய்கிறோமோ அதற்கான வழிமுறைகளை நம்ம அந்த கல்வி அறிவின் மூலமாக தான் நம்மளால் பெற முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி மறுமை வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அறிவையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து அக்கைதா விஷயங்களாக இருக்கட்டும், ஃபிக்ஹ் விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மார்க்க சட்ட விஷயங்கள், ஸோ அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வந்து இஸ்லாத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஈமானுடைய கிளைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத உணர்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக கல்வியிலையும் நம்ம வந்து எது வந்து ஹலாலான முறையில் நம்மளை வாழ்வாதாரத்தை தேடிக்க வைக்குதோ அந்த மாதிரியான கல்வி அறிவை நம்ம தேடிக்கணும். இப்போ வந்து ஹலாலான முறையில் வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான கல்விகள் இந்த உலகத்தில் நம்ம படிக்கிறோம். அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறோம், கல்லூரிக்கு போய் படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி படித்து ஹலாலான வாழ்க்கையில், அதாவது அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம வந்து எப்படி இந்த ரிஸ்க்கு வாழ்வாதாரத்தை தேடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கான கல்வி அறிவை நம்ம கண்டிப்பாக வந்து தேடிக்கிறது சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கல்வி அறிவு அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னா தான் நம்மளோட இபாதத்துகளும் அதிகமாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த பயன் தரக்கூடிய கல்வி அறிவு கண்டிப்பாக அதுக்கு நமக்கு வந்து நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம வந்து இல்மன் நாஃபிஆ அப்படின்னு கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி கேட்குறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ அப்படின்னு கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரிசுத்தமான நல்ல உணவு, இதை கேட்குறோம். ஹலாலான ப்ரொவிஷன் இல்லையா? ரிஸ்கன் தையிபா. இந்த தையிப் அப்படிங்கிறது வந்து சிறந்தது, பரிசுத்தமானது, தூய்மையானது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் கொடுக்கும், உற்சாகப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இது வந்து ஹலால் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து தையிப் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள உள்ளடக்கினது தான். ஸோ அல்லாஹ்கிட்ட வந்து நம்ம எதை கேட்குறோன்னா சிறந்ததை கேட்குறோம், பரிசுத்தமானதை கேட்குறோம். நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கணும்? தூய்மையானதாக பரிசுத்தமானதாக இருக்கணும். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கணும்? தூய்மையானதாக பரிசுத்தமானதாக இருக்கணும். நம்முடைய வாழ்வாதாரம் ரொம்ப பரிசுத்தமானதாக சிறந்ததாக இருக்கணும்ன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம வந்து மன்றாடி இந்த துஆவை கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வந்து அல்லாஹ்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். எனக்கு பியூரான ஒரு லாஃபுல்லான ஒரு ஹலாலான சஸ்டனன்ஸ் வேணும், வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்குறோம். ஸோ இது வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம். நம்ம வீடு, நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்கள் இதுவாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரமாக இருக்கலாம். ஸோ இந்த பொருளாதாரம் எந்த வகையிலலாம் நமக்கு வருது அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கலாம். நமக்கு வந்து ஒரு ரிசோர்ஸஸ், அதாவது நம்ம வந்து இப்போது ஏதாவது ஒரு மண்ணில் பொண்ணில் இந்த மாதிரி வந்து கோல்டு வாங்கி போட்டிருப்போம், சேர்த்து வச்சுருப்போம். இல்லைனா அதாவது நிலத்தில் நம்ம வந்து நிலம் வாங்கி போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு வீடு வாங்கி அதுலேருந்து வரக்கூடிய வாடகையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரம் நம்மளை தேடி வருது பார்த்திங்களா அந்த பணம், அதை வந்து ரொம்ப பியூராக இருக்கணும், ரொம்ப வந்து தையிபாக இருக்கணும், ஓகேவா? ஹலாலான வழியில் இருக்கணும். எந்த ஒரு அசுத்தமும் அதில் கலந்துருக்கக்கூடாது. இப்போ வட்டி அப்படிங்கிறது ஒரு அசுத்தம் இல்லையா? அதாவது இல்லீகலாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அசுத்தம். அதாவது பிரைபு பண்ணுறது அப்படின்லாம் சொல்லலாம், லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து அசுத்தங்கள். இதெல்லாமே வந்து தவிர்த்து ஹலாலான வழியில் மட்டுமே நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த துவால வந்து உள்ளடக்கி நம்ம கேட்குறோம். ரிஸ்கன் தையிபா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிஸ்கன் தையிபா.
இல்மன் நாஃபியாவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிசுகன் தையிபா, இதெல்லாமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. பயனுள்ள கல்வி நமக்கு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம எப்படி பண்ணுவோம், ஹலாலான வகையில் தான் வருமானத்தை ஈட்டுவோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமல முத்தகப்பலா, அமலன் முத்தகப்பலா. ஸோ அக்செப்டட் டீட்ஸாக இருக்கணும். நம்ம வந்து செய்யக்கூடிய அமல்கள் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக இருக்கணும், அல்லாஹ் விரும்பக்கூடியதான அமல்களாக இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுமே வந்து நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இல்லையா. நம்ம எண்ணங்களை பொறுத்து தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னமல் அமலு பின்னியாத். அப்போது உலகத்தில் நம்ம வந்து புகழுக்காகவோ பிறரை வந்து கவரணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லைன்னா அல்லாஹ்வை வந்து அதாவது எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் சும்மா வந்து ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இல்லாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் மட்டுமே நமக்கு இருக்கணும். அப்போது நம்ம ஒவ்வொரு செயலும் அது சாதாரண செயலாக இல்லாமல் அமலாக மாறும் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ வந்து அல்லாஹ் வந்து திருப்திப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அமல்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனம் வச்சுக்கணும். அப்போது அந்த அமல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் தான் இருக்கணும் இல்லையா. அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் இந்த 3 விஷயத்தையும் நம்ம உள்ளடக்கி கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரக்கூடிய கல்வி அறிவு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எண்ணத்துலையும் சுத்தப்படுத்தக்கூடியதை, அதாவது நம்மளுடைய நோக்கத்தை சரியான பாதையில் கொண்டு போகக்கூடியது, அல்லாஹ்வை நினைவு கூற உதவக்கூடியது இல்லையா. அந்த பயனுள்ள கல்வி அறிவு அப்படிங்கிறது இத்தனை விஷயங்களும் உள்ளடக்கி இருக்குது. பயனுள்ள கல்வி அறிவு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தையும் எண்ணத்தையும் சுத்தப்படுத்தும், நம்மளுடைய நோக்கத்தை சரியான பாதையில் நம்மளை கொண்டு போக வைக்கும், அல்லாஹ்வை வந்து நினைவு கூற உதவியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது அடுத்தது பரிசுத்தமான சிறந்த உணவு ரிசுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்துக்கும் போது நம்ம வந்து எல்லா கெடுதல்களிலிருந்தும் காப்பாற்றப்படுறோம் இல்லையா. அப்போது பயனுள்ள கல்வி அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட சம்பாத்தியம் தூய்மையானதாக இருக்கும், நம்மளுடைய உணவு வந்து ஹராமாக இல்லாமல் ஹலாலானதாக இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளார கரைப்பட்டு போகாமல் சுத்தமானவங்களாக இருப்போம், நம்மளுடைய செயல்களும் நல்லவையாக இருக்கும், தீமையாக போகாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்படி இருந்துச்சு இப்போ ஹராமானவங்க ஹராமான வழியில் சம்பாதிச்சவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே படாது இல்லையா. அதனால தான் அடுத்ததான் நம்ம என்ன கேட்குறோன்னா நம்ம செய்யக்கூடிய துவா அப்படிங்கிறது ஒரு அமல் தானே. அப்போது அமல முத்தகப்பலா, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்போது இந்த 3மே இன்டர் கனெக்டடாக இருக்குது. பயனுள்ள கல்வி, தூய்மையான ரிசுக்கு, அடுத்ததான் நம்ம வந்து கேட்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்கள். சுப்ஹானல்லாஹ். ஸோ இது வந்து இந்த 2ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 3வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்கள் வந்து நிறைவேறும் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்கிட்ட இதை தான் நம்ம வந்து கேட்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்கள் இந்த முதல் 2 விஷயங்களையும் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்கிட்ட கேட்டு நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 3வது விஷயமும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா பயனுள்ள கல்வியும் இந்த தூய்மையான ரிசுக்கும் நமக்கு கிடைக்கும்போது நம்மளுடைய செயல்கள் நேர்மையானதாக இருக்கும். நேர்மையானதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாற்றிடுவான். அல்ஹம்துலில்லாஹ். மனிதனை வந்து பரிசுத்தப்படுத்துறதுக்காக இந்த துவா வந்து நம்ம கேட்குறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த துவாவாகவும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இந்த 3 வழிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். என்னென்ன வழிகள்? இல்மன் நாஃபியா, ரிசுகன் தையிபா, அமல முத்தகப்பலா. பயனுள்ள கல்வி, தூய்மையான ஆகமான உணவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல் அப்படிங்கும்போது நம்ம வந்து மனசுக்குள்ளார எவ்வளவு ஆசை வச்சுருக்கிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் நம்ம செய்யும்போது இது சின்சியராக அல்லாஹுக்காகத்தான் செய்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்துடைய அடிப்படையில் தான் நான் செய்கிறேன், குர்ஆன் சொன்னால் என்ன சொல்லியிருக்குதோ என்ன நமக்கு கட்டளை இட்டிருக்குதோ அதன்படி தான் என்னுடைய செயல்கள் இருக்குது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு ஆசையாக ஒரு செயலை செய்கிறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசையோடு நின்றாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அல்லாஹ் மேலே ஆதரவு வைக்கிறோம். எப்படி ஆதரவு வைக்கிறோம்? என்னுடைய அமல் நான் செஞ்சுட்டேன், இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்ளணும், திருப்தி அடையணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு மறுமையில் கூலி கொடுக்கணும், சொர்க்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதரவு வைக்கிறேன் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அச்சமும் கொள்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை ஏற்றுக்கணுமே,
எனக்கு எந்த ஒரு இதில் வந்து அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் எதுவுமே இருந்துடக்கூடாதே அப்படின்னு அல்லாஹ் மேலே அச்சமும் கொள்கிறேன் இல்லையா. அல்லாஹ் வந்து திருப்தி கொள்ளணுமே அப்படின்னு ஆதரவு வச்சுட்டு, எனக்கு கூலி மறுமையில் கூலி கிடைக்கணும் அப்படின்னு ஆதரவு வச்சுட்டு அச்சமும் கொள்கிறேன். இது வந்து நான் எந்த இதுவுமே தவறுதலாக செஞ்சுருக்கக்கூடாதே, எந்த ஒரு அமலும் நான் தவறுதலாக செஞ்சுருக்கக்கூடாதே, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லி அச்சமும் கொண்டு இந்த துவாவை நம்ம கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த துவாவில் வந்து ரொம்ப சின்ன துவா, ஆனால் நம்ம லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு துவா. சுப்ஹானல்லாஹ். நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த 3 விஷயங்களை வந்து சார்ந்து தான் இருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிஷியல் நாலேஜ் வேணும். பயனுள்ள கல்வி அறிவு கண்டிப்பாக தேவை. இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா கல்வி அறிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு மஸ்ட்டு தேவை. அது மட்டும் இல்லாமல் ஹலாலான உணவு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு வந்து இறுதி மூச்சு வரைக்கும், மூச்சு அப்படிங்கிறதும் ஒரு ரிஸ்க்கு தான். அப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அத்தனையுமே நமக்கான ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கு வந்து தூய்மையானதாக இருக்கணும். ஓகேவா. பியூர் சஸ்டனன்ஸாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அமல்கள், டீட்ஸ் எல்லாமே அல்லாஹ்வால் அக்செப்ட் பண்ணப்படணும், ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதும் கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3மே வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய இம்மை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை 2மே எப்படி இருக்கும்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நேர்மையானதாகவும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ரொம்ப அழகான ஒரு சாலிஹான அமல்களை நம்ம வந்து செய்வோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான அமல்களை இந்த லைஃப்பில் நம்ம செய்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் வெற்றி அடையணுங்கிறதுக்கு இந்த துவா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துவாவாக இருக்குது. என்னென்ன இல்மன் நாஃபியாவை கேட்குறோம், ரிஸ்கன் தையிபாவை கேட்குறோம், அமல முத்தகப்பலாவை கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகான துவா. இன்னொரு தடவை சொல்லலாம். அல்லாஹும்ம இன்னி أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته.